சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கவி பாத்துமா, வேண்டாம் நீ எழுந்துரு. கவியை போடுமா, கையில விட்டுடு. கவி என்னாச்சு? என்ன கவி? மகேஷ், நாம எழுதின பேப்பரை கட்ட போன என்னாச்சுன்னே தெரியல. கையில இருந்து கீழே விழுந்துருச்சு. எடுக்கலான்னு பார்த்தா நெருப்புல பட்டு எரிஞ்சு போச்சு. ஏதாவது சொல்லு. ஐயோ, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி அபசகுணமா ஆயிடுச்சே. கவி, இது நல்லதுக்கு இல்ல. இப்ப நீ என்ன நினைச்சு எழுதி கட்டினியோ அது நடக்காம போயிடுமே. என்னாச்சு? ஒன்னும் பதட்டப்படாதீங்க, எதுவும் தப்பா நடந்துடல. இன்னைக்கு அஷ்டமி திதி. அஷ்டமி திதியா இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அதனால நீங்க பூஜை பண்ணீங்க. ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுது அஷ்டமி திதியில பண்ண மாட்டாங்க. உங்க வேண்டுதலை நீங்க அஷ்டமி திதியில கட்டி போட்டதுனால இன்னைக்கு நல்ல நாள் இல்லைல்ல. இன்னைக்கே ஒரு நல்ல விஷயத்தை எழுதி போடணும் வேண்டாம்னு அந்த கடவுளே தடுத்துட்டாரு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்க வேண்டுதலை நல்ல முகூர்த்த நாள்ல நல்ல மனசோட எழுதி போடுங்க. கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. டபுள் கேம் ஆடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறியே. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவ நீ. பத்மா, அண்ணன் அந்த குருக்குல பார்த்தா பயந்த மாதிரி இருந்துச்சு. அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க, குருக்குல பார்த்து அவர் ஏன் பயப்படணும்? அத குருக்களை கேட்டாதானே தெரியும். குருக்களை லைட்டா ஓரங்கட்டி கேட்டோம்னா என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்றீங்க? அக்கா, நீங்க போயிட்டு இருங்க. கொடிமரம் முன்னாடி விழுந்து கும்பிட மறந்துட்டோம். நாங்க 2 பேர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்துடுறோம். நீங்க போய்கிட்டே இருங்க. சரி, சீக்கிரம் கும்பிட்டு வாங்க. வா கவி, போலாம். வாங்க அண்ணி, போலாம். குருக்களே, எங்க அண்ணனை பார்த்து ஏதோ நீங்க சொல்ல வந்தீங்க. ஆனா அவர் சொல்ல விடாம உங்களை தடுத்துட்டாரு. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? ஏய், இங்க பாரு. குருக்களே, யோசிக்காம சொல்லுங்க. உங்களை அதுக்காக நான் தனியா கவனிக்கிறேன். அவரு என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கொடிமரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. கும்பிட்டீங்களா இல்லையா? அது கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, குருக்கள் கிட்ட வேண்டுதல எப்ப சீட்ல எழுதி கட்டி போடலான்னு கேட்டுட்டு இருந்தோம். அதான் அவர் நல்ல முகூர்த்த தேதியை பார்த்து கட்டுங்கன்னு சொல்லிட்டாருல. நல்ல முகூர்த்த தேதியை பார்த்து நாமளே கட்டிக்கலாம். கிளம்புங்க. கிளம்புங்க. போங்க. வாயை திறக்க கூடாது. நமக்கு வர வேண்டிய லட்சுமிய யூட்டன் போட்டு இழுத்துட்டு போயிட்டாரே. கில்லாடி கிட்டா இருப்பார் போல இருக்கே.
ஒரே பால்ல 2 சிக்ஸர் அடிச்சிட்டாரே. ஆமா எல்லாம் வந்தாச்சு, மாப்பிள்ளைய காணமே. இதோ வராரு. உன் அப்பா கோயிலுக்கு போயிட்டாரா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இந்நேரம் போய் பூஜையை முடிச்சிட்டு கிளம்பிருப்பாங்க. சரி, நீ எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கலையா? இல்ல ரஞ்சிதம், கரெக்டா அவர் கோவில்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டா அது அவருக்கு பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சுதான் நான் கால் பண்ணல. ஐயோ, நீ ஃபோன் பண்ணலையான்னு கேட்டதும் தான் எனக்கு ஞாபகமே வருது. நான் போனை வேற சைலண்ட் மோட்ல வச்சிட்டேன். விக்கி தான் கால் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்க சார். அஞ்சலி, எங்க இருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டீங்க? ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் சொல்லிட்டு தான் சார் வந்தேன். ஏன் கிட்ட சொல்லலையே? சாரி சார், நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். உங்களை ஆளை காணோம் சார். எனக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அதான் நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். சரி, நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன்ல, எதுக்கு போன் எடுக்கவே இல்ல? சார், ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் நான் கவனிக்கல. சாரி சார், நான் இப்பதான் மொபைல் எடுத்து பார்த்தேன். நீங்களும் கரெக்டா எனக்கு கால் பண்ணீங்க. சரி விடுங்க. இப்போ நான் உங்களை கொஞ்சம் உடனே பார்த்தாகணும். சார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் சார். இல்ல அஞ்சலி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இமிடியேட்டா சொல்லணும். அதை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால ப்ளீஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சார், நான் இங்க பக்கத்துல கோவில்ல தான் சார் இருக்கேன். சரி, ஓகே, நான் அங்க வந்துடுறேன். இல்ல இல்ல சார், கோவிலுக்குலாம் நீங்க வர வேண்டாம். அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க வந்துருங்க சார். சரி, ஓகே அஞ்சலி, நான் வந்துடுறேன். விக்கி தம்பி என்ன சொல்றாரு அஞ்சலி? ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா, அத கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றாரு. அப்படியா? என்ன விஷயம் சொல்ல போறாரு? தெரியலையே ரஞ்சிதம். சரி, அப்ப சீக்கிரம் கிளம்பு, போய் என்னன்னு கேளு. சரி. அங்கிள், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள, யார் உங்க ஃப்ரெண்டு? யார பார்க்க போறீங்க? அதுவும் தனியா போறேன்னு சொல்றீங்க?